நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் திராவிட இயக்கத்தின் 3ஆம் கலைஞரே, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகும் எங்களின் எதிர்காலமே. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியில ரொம்ப சமீபத்தில் நடந்த இந்த பாம் பிளாஸ்ட் தொடர்பான பல அப்டேட்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அப்டேட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. தேசிய புலனாய்வு அமைப்பு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபரிதாபாத் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஷோயப் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. பேமா வாங் தாங் டோக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி நம்மளுடைய வடகிழக்கு பகுதியான அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு ட்ரிப்புக்காக லண்டன்ல இருந்து ஜப்பான் வந்து போறாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் வந்து வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு இது அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் சைனா, உங்களை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் அவங்களுடைய ஒரு ப்ராவின்ஸை இந்தியா வந்து உரிமை கொண்டாடுதா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும் போது அருணாச்சல் தொடர்பான ஒரு விவாதத்தை இவங்க வந்து கிளப்புறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு அடிச்சா சைனாக்கு வலிக்குது அப்படின்னா அப்ப இதுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்ன, இதெல்லாம் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு 6 மாசம் கூட நிலையாக உழைக்கக்கூடிய ஒரு பவர் பேங்கை கூட தயாரிக்க துப்பில்லாததான் சைனா. சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். சைனாவுடைய வெப்பன்ஸை நம்பி போருக்கு போன பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். அமெரிக்காவிடம் இந்தியா நெருங்கினாலும் அவங்களுக்கு ஒரு கன்சர்ன், தொழில்ல ஒட்டுமொத்த வளர்ச்சியில இந்தியா வளர்ந்தாலும் ஒரு கன்சர்ன். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை சைனா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் சைனாவுடைய குடைச்சல் எத்தகைய லெவல்ல இருந்தாலும், எவ்வளவு ஸ்கேல்ல இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியா வந்துவிட்டது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். 3 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்னைக்கு என்ன நாள், நம்மளுடைய வர்த்தக தலைநகரான மும்பையில பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய வீர அஞ்சலி. அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகள் பிடியில் இருந்து மேற்கொண்டு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் நம்மவர்களை காப்பாற்றிய நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், நம்மளுடைய காவல் தெய்வங்களுக்கு நன்றி. தாஜ் ஹோட்டல்ல பல ஊழியர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றினாங்க. அவங்க உயிரையும் துச்சமாக நினைத்து அவர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதை ஒருபோதும் இந்தியா மறக்காது, மன்னிக்கவும் மன்னிக்காது. 3 முக்கியமான விஷயங்கள்னு சொன்னோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், டெல்லியில ரொம்ப சமீபத்தில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் தொடர்பான பல அப்டேட்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அப்டேட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. தேசிய புலனாய்வு அமைப்பு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபரிதாபாத் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஷோயப் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிபொருட்கள், பாம் செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து அதிகாரிகள் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதே ஃபரிதாபாத்ல இருந்து தான் ஷோயப் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷோயப் அப்படிங்கிற நபர் வந்து யார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பாம் பிளாஸ்ட் காரணமாக இருந்த அந்த டாக்டர் உமர் அப்படிங்கிறவனுக்கு முழுக்க லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லா விஷயத்தையும் வந்து கொடுத்தவன் இந்த நபர் தான். இவங்க சேகரித்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில அவனை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டெல்லி பாம் பிளாஸ்ட் நடந்த 7வது கைது. இது 7வது கைது தான். இந்த கைது தொடரும் அப்படிங்கிறது தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகக்கூடிய திசை அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுது. 1. 2வது செய்திக்கு போனோம் அப்படின்னா, சைனா இத்தனை நாளா ரொம்ப அமைதியா இந்த SCO சப்மிட்டுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து நண்பனாகவே மாறி தோளோடு தோல் நின்று உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து சைனா பண்ணுச்சு. நம்மளுடைய இந்தியர்கள்ல பலரும் வந்து சைனாவை வந்து நம்ம நட்பாக்கிக்கணும், சைனா வந்து நமக்கு வந்து தோளோடு தோல் நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நாமளே வந்து பகிர்ந்தோம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்பவும் அமெரிக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சைனாவும் இந்தியாவும் ஒரே இடத்தில் கைகோர்த்து நிற்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை தாண்டி சைனா அப்படிங்கிற அந்த நாடு அப்படிங்கிறது எப்பவுமே இந்தியாவை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு. நம்மள ஒரு நாடு எதிரியா பார்த்துச்சு அப்படின்னா நாமளும் எதிரியாக தான் பார்த்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்.
ரெண்டாவது, இந்த பல சர்வதேச அரசியல் சூழலுக்கு நடுவுல நம்மளுடைய பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கு. இப்போ இந்த விஷயம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூல செய்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட பின்னணியை பார்ப்போம். பேமா வாங் தாங் டோக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி நம்மளுடைய வடகிழக்கு பகுதியான அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு ட்ரிப்புக்காக லண்டன்ல இருந்து ஜப்பானுக்கு போறாங்க. அந்த லண்டன் டு ஜப்பானுக்கு டிரான்சிட் அப்படிங்கிறது ஷாங்காய். ஸோ ஷாங்காயில இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க ஃபிளைட் மாதிரி திருப்பி ஜப்பானுக்கு போவாங்க. இதுதான் இது. ஸோ இப்போ இவங்க சைனாவுடைய ஷாங்காயில இறங்கும் போது இவங்களுடைய பாஸ்போர்ட்டை அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஹோம் டவுன் அருணாச்சல் பிரதேஷ்னு இருக்கு, ஆனா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்க போறீங்க. ஸோ இது அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் சைனா. ஸோ நீங்க இந்தியன் ஆரிஜின் சொல்றீங்க, அருணாச்சல் உங்களுடைய பாஸ்போர்ட்ல இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்க தொடங்குறாங்க. நாங்க உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இமிகிரேஷன் ஆபீசர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னன்னா, அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதி, நீங்க அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஒரிஜின் போட்டிருக்கீங்க, ஆனா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியே ஒரு கூறுகட்ட கேள்வி. பட் இதுதான் அவங்க கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பேசிக்கா கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, அதுக்கப்புறம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்க அனுமதிக்கல. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நம்மளுடைய ஒரு சிட்டிசனை இந்த ஷாங்காய் ஏர்போர்ட்ல இந்த கூறுகட்ட இந்த ஆபீசர்ஸ், இந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ், சைனீஸ் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டு முடக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், சைனா அப்படிங்கிற அந்த நாடு அருணாச்சல் பிரதேசத்துல தொடர்ச்சியாக எந்த வகையெல்லாம் மூக்க நுழைக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த மேப் விளையாட்டு அப்படிங்கறது தொடர்ச்சியா அவங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது சவுத் டிபெட் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கும் கூப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனா அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்கிறது. ஸோ இதுல டிஸ்பியூட் இருக்கு. ஆனா இந்த டிஸ்பியூட்டுக்கு ஒரு இந்திய பிரஜையை இந்த மாதிரி 18 மணி நேரம் காக்க வச்சது அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட கைது பண்ணது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த சம்பவம் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த செய்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப இன்னொரு செய்தி பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, 49-year-old சைனீஸ் சிட்டிசன் அவர் இந்தியா நேபாள் பார்டர்ல அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் பேர் லியூ குவிங் அப்படிங்கிற நபர். அந்த நபர் சைனாவுடைய ஹுங்வான் அப்படிங்கிற மாகாணத்தை சேர்ந்த அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னா, இந்தியா நேபாள் பார்டர்ல வீடியோகிராஃப் பண்ணியிருக்கான். வீடியோகிராஃப் பண்ணும்போது நம்மளுடைய ரோந்து அதிகாரிகளால பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அந்த நபரிடம் இருந்து பாகிஸ்தான் மணியும் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் நாட்டுடைய கரன்சிஸ் அவங்க இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இவன் சைனாவுடைய சிட்டிசன். ஸோ இவன் பார்டர்ல இருந்தான் அப்படிங்கறதால கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னாலும் கூட இது ரெண்டுத்துக்குமான பின்னணி அப்படிங்கிறது இருக்கு. இது ரெண்டும் அடுத்து எந்த மாதிரி எப்படி போய் வெடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு இந்திய பிரஜையை கைது செய்வது தொடர்பாக சைனாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது வெளியுறவுத்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க, அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது சைனாவுடைய ஒரு பார்ட், அவங்களுடைய பாஸ்போர்ட்ல இருந்ததால நாங்க அதுல எங்களுடைய இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் அங்க ஏதாவது ஒரு 2-3 பைத்தியங்க இந்த மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்ல வந்திருக்காங்கன்னு கைது பண்ணுவாங்க, 18 மணி நேரம் நிக்க வைப்பாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு எரர்ன்னு சொல்லி நம்ம தட்டி கழிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒரு நாட்டுடைய பாலிசியாகவே, ஒரு நாட்டுடைய தீர்மானமாகவே அது இருக்கிறது அப்படிங்கிறது சைனாவுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய இந்த பேச்சுல இருந்து வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுக்கு இந்தியா தரப்புல இருந்து வலுவான பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருணாச்சல் பிரதேஷ் இஸ் an integral part of India, inalienable part of India. This is a self-evident fact. No amount of denial by the Chinese side is going to change this indisputable reality. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. சைனா எத்தனை முறை அருணாச்சல் பிரதேசத்துக்கு உரிமை கொண்டாடினாலும் அந்த நிலைமை மாறப்போறது இல்லை அப்படின்னு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்போ ஏன் இந்த இன்சிடென்ட் நடக்குது, திடீர்னு ஏன் இந்த இன்சிடென்ட் இப்போ ப்ளோ அப் ஆகுது அப்படின்னா, நம்ம எப்பவுமே இந்த சர்வதேச அரசியலை நோக்கும் போது ஒரு செய்தியும் இன்னொரு செய்தியும் ஒப்பிட்டு அதை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். சரியாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு, சிந்து, அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம்
இந்தியாவோடு கலாச்சார ரீதியில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அது ஒரு மாகாணம், பாகிஸ்தானுடைய ஒரு மாகாணம். நாளை இந்திய எல்லைகள் வந்து மாறலாம், சிந்து மீண்டும் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு உடனே பாகிஸ்தான்ல இருந்து விழுந்தடிச்சு இஸ்லாமாபாத்துடைய ஆட்சியாளர்கள் சீல்லாம் போட்டு பாகிஸ்தான் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த மாகாணத்தையே வந்து தன்னுடைய சொந்த குழந்தையே இது ஏன் குழந்தைதான் சொல்லிட்டு 4-5 வாட்டி வந்து சொல்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பாக்குறோம். சோ இப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய ஒரு ப்ராவின்ஸை இந்தியா வந்து உரிமை கொண்டாடுதா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும் போது அருணாச்சல் தொடர்பான ஒரு விவாதத்தை இவங்க வந்து கிளப்புறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு அடிச்சா சைனாக்கு வலிக்குது அப்படின்னா அப்ப இதுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்ன, இதெல்லாம் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்களுக்கு அந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு ஒரு இந்திய பிரஜையை வந்து இந்த 18 மணி நேரம் ஷாங்காய் ஏர்போர்ட்ல வந்து முடக்கி வச்சதுக்கான பின்னணி அப்படிங்கிறது இதுதான். இந்த சிந்து மாகாணம் தொடர்பாக நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னதுதான். அப்போ இஸ்லாமாபாத் ஆட்சியாளருக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் கொதிச்சு போய் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா சரி, அவங்களுக்காக நீங்க ஏங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பெரிய பதில். அது வந்து சின்ன பதில் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு பதில். பாகிஸ்தான் இன்று வரை அவங்க நாடை வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா சைனா கொடுக்கக்கூடிய கடன்ல தான். கிட்டத்தட்ட 25% மேல பாகிஸ்தான் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது சைனாவுடைய அந்த ஷி அரசாங்கம் கொடுத்ததுதான். அந்த ஷி அரசாங்கம் கொடுத்த காசுல தான் வந்து அவங்களுடைய வண்டியை வந்து இப்ப ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பாக்குறோம். சோ அதனால இது வந்து தொடர்ச்சியான பிரச்சனையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் 2014க்கு முன்பாக நம்மளுடைய அப்போ பிரதமராக இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பிளைட் வந்து அருணாச்சல்ல பறந்ததுக்கு இதே இந்த சைனாவுடைய அரசாங்கம் அது வந்து எங்களுடைய பகுதி எப்படி இந்திய பிரதமர் வரலாம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமா ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இப்ப மீண்டும் இதை கிளப்புறாங்க அப்படின்னா அதே மாதிரி அருணாச்சல் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பார்டர் லைன்ல எல்லாத்துலயுமே அவங்க சைட்லயும் ஆர்மியோட கன்ஸ்ட்ரக்ஷன், பங்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அதிகமா ரேப்பிடா வந்து அவங்க சைட்லயும் போயிட்டு இருக்கு, நம்ம சைட்லயும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது அடுத்து எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியுது. ஆனா இந்த நேரத்துல இதை வந்து சைனா செய்யறதுக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணமா என்ன இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய நகர்வு. சைனாக்கு 2 பிரச்சனை. இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இந்தியா இந்த ஆசிய கண்டத்துல நம்மள விட டாமினன்டான பிளேயரா வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது பிரச்சனை. இந்தியால மிக முக்கியமான ரிஃபார்ம்ஸ் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ இந்த 3 விஷயமும் சொன்னோம் இல்லையா, இந்த 3 விஷயத்தையுமே இதை லென்ஸா வச்சு நம்ம ஒரு விஷயத்தையும் சைனா பண்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிக நிச்சயமாக தெளிவு பிறக்கும். இவங்க ஏன் இதை செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க, எப்ப செய்யறாங்க, எதுக்கு இப்ப செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு மிக தெளிவாக வந்து தெரியும். இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம ரீசெண்டா வந்து நம்ம மிசைல் சிஸ்டம், புதுசான ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது வாங்கியிருக்கோம். ட்ரம்ப் வந்து இங்க திருப்பி வரேன், இந்தியாவுக்கு வந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் வராரோ வரலையோ, பட் அந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அதை பேண வேண்டும் அப்படின்னு தான் வந்து 2 நாடுகளும் நினைக்கிறது. மிக குறிப்பாக அவங்களுடைய மார்க்கோ ரூபியோ அதுல வந்து இன்னும் குறியா வந்து இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா ட்ரம்ப் விஷயத்துல நம்ம எதையுமே நம்ப முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு மாற்றக்கூடிய ஒரு நபராக, ஒரு நிலையற்ற மனிதராக ட்ரம்ப் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட இப்போ இவங்க நெருங்குறாங்க அப்படிங்கறதால இப்ப சைனா வந்து இங்க நெருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இஸ்லாமாபாத் நண்பர்லாம் கிடையாது, இஸ்லாமாபாத் ஒரு ஏவல் நாயையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வந்து சைனாக்கு இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாருங்க, பொருளாதார ரீதியில இந்தியா வந்து மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் சைனாவுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2028 நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு 2-3 ஆண்டுகள்ல உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் IMF ஏற்கனவே கணிச்சாச்சு. சோ இப்போ அதை வந்து எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு நம்பர் 2வும் நம்பர் 1ம் யோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். அதன் ஒருபடியா தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு நடுவுல தான் மிக முக்கியமான ஒரு ரிஃபார்மையும் வந்து இந்தியா வந்து கொண்டு வந்தது. அது சம்பந்தமா சுருக்கமா பார்ப்போம். இப்போ இந்த இந்தியா கொண்டு வந்த இந்த 4 லேபர் கோட்ஸ், அதாவது இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களை வந்து இன்னும் எம்பவர் பண்ணும் விதமா, அவர்களுக்கு இன்னும் வந்து கூடுதல் வளமை சேர்க்கும் விதமா ஒரு மாற்றத்தை, ஒரு ரிஃபார்ம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ இது மெயினா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது, உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மட்டும் சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ற லெவல் வந்து கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கார்மெண்டோடைய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது $182 million. $182 million வந்து அவங்க தான் வந்து உலகத்துக்கே வந்து கார்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பங்களாதேஷ், வியட்நாம், துருக்கி, இந்தியா. ஸோ வந்து இதுதான் இந்த 5 நாடுகள் தான் டாப் 5. இதுல பாருங்க, பங்களாதேஷ் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும். வியட்நாம் அந்த அளவுக்கு வந்து இன்னும் மோசமாகல அப்படின்னாலும் அங்கேயும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. துருக்கியிலும் மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிருக்கு. சோ இப்ப இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்ததன் மூலியமா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும் அப்படிங்கறத வந்து சைனா வந்து நிச்சயமா வந்து உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். இப்போ இந்த 4 லேபர் கோட்ஸ்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நம்ம ஏற்படுத்த போற தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமா பார்ப்போம். கிட்டத்தட்ட 80% நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்க இது வரைக்கும் அன்ரிஜிஸ்டர்டா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து எந்த ஒரு ரிஜிஸ்டர்டும் வரல. அதனாலேயே அவங்களுக்கான சலுகைகள் அப்படிங்கிறது, அவங்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது, அவங்களுக்கு தரப்படும் ஊதியத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த 4 லேபர் கோட்ஸ் உள்ள கொண்டு வந்தது மூலியமா என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 80% இந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், 29 லேபர் லாஸ் வந்து 4 லாஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த கன்வர்ஷனால ஏற்பட போற இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்படுத்த போற மிக முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதல் விஷயம், இதுக்கு முன்பாக வந்து செக்ஷன் 66 படி, பழைய சட்டத்தின்படி பெண்கள் வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சேலஞ்சா இருந்தது பழைய சட்டங்களின்படி. இப்போ நம்ம கொண்டு இருக்கக்கூடிய ரிஃபார்ம் மூலியமா இப்ப வந்து பெண்கள் இரவு நைட் ஷிஃப்ட்லயும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது மூலியமா என்ன ஆகும்னா, ஒரு ஆர்டர் வந்து ஒரு நாட்டுல இருந்து வருது அப்படின்னா அதை மிக விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பங்களாதேஷ், வியட்நாம் சொல்லிட்டு நமக்கு பக்கத்துல வந்து காம்படிஷன் இருக்கக்கூடிய நாடுகள், அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீடுக்கு, அவங்க கொடுக்கக்கூடிய தரத்துக்கு வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல இருந்து நடக்கும். ரெண்டாவது பாருங்க, இது வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல கார்மெண்ட்ஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது இதற்கு முன்பாக பழைய சட்டங்களின்படி கிட்டத்தட்ட மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு எல்லாமே வந்து இவ்வளவு நாளா இருந்தது. ஒரு லைசன்ஸ் ஒரு இடத்துல வாங்குறது அப்படிங்கிறது ஓகே. இதுல ஒரு விஷயத்துக்கும், லேண்டுக்கு, மிஷின்ஸுக்கு, எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இவ்வளவு நாளா இருந்தது. சோ அது எல்லாமே வந்து சிங்கிள் லைசன்ஸ், சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த பேர்ல வெறும் இந்த ஒரு விஷயம் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு குடையின் கீழே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பணி செய்யக்கூடிய அந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி அவங்களால ஈஸியா வந்து பிசினஸ் வந்து செய்ய முடியும். ஈஸியா பிசினஸ் செய்ய முடியும்னா அவங்க வந்து ஆர்டர்ஸை போய் வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறது, அதுக்கப்புறம் குறித்த நேரத்துல வந்து டெலிவரி பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப உன்னிப்பாவும் துடிப்பாவும் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து ஒர்க்கர்ஸுக்கான விஷயங்களை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து கிராஜுவிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் அவர் வந்து அந்த தொழிலாளி அங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாப் அப்படிங்கிறது இருக்கு, அப்படி இருந்தது. அப்புறம் இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், பிஎஸ்ஐ எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்து முன்னாடி இல்லை. ஆனா இப்ப வந்து அது எல்லாமே வந்து மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் இஎஸ்ஐக்குள்ள அவங்க வருவாங்க. பிஎஃப் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பிடித்தம் செய்யப்படும். கிராஜுவிட்டி வந்து அவங்க வெறும் 1 வருஷம், அவங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சாலே அவங்களுக்கு வந்து தரப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்திருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸை வந்து ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அடிக்கடி வந்து இந்த ஜாப் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது, இதை வேண்டாம்னு சொல்லிட்டு வெறுத்து வெளில போறது, பள்ளியில இந்த ஸ்கூல்ஸை சொல்லுவாங்க இல்லையா இடைநீற்றல் அப்படிங்கிறது, அந்த இடைநீற்றல் அப்படிங்கிறது இதுல வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்படுத்த போற மிக முக்கியமான ஒரு தாக்கம். இப்ப இந்த தாக்கத்தால என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா இந்த கார்மெண்ட்ஸ்ல வந்து உற்பத்தி செய்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடா யார் இருக்கா? சைனா தான் இருக்கு. சோ இப்போ அந்த சைனாக்கு மிக முக்கியமான ஒரு காம்படிஷனா இந்தியா வரும் நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இது உடனடியா ஒரு 2 மாசத்துல 3 மாசம் நடந்துருமா, 1 வருஷம் 2 வருஷத்துல நடந்துருமா அப்படின்னா மிக நிச்சயமா நடக்காது. டேக் ஒரு 5 வருஷம் ஒரு கேப்பே எடுத்துப்போமே, 2030 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுப்போம்.
2030 நம்மளுடைய அந்த டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக $150 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. $150 பில்லியன் கிராஸ் பண்ணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சைனாக்கு நிகரான ஒரு விஷயமாக அது மாறிடும். இதனால என்ன மாதிரியான ஒரு தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ சைனாவுக்கு இந்த ஒரு கன்சர்ன் இருக்கு. அமெரிக்காவிடம் இந்தியா நெருங்கினாலும் அவங்களுக்கு ஒரு கன்சர்ன், தொழில்ல ஒட்டுமொத்த வளர்ச்சியில இந்தியா வளர்ந்தாலும் ஒரு கன்சர்ன். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை சைனா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் சைனாவுடைய குடைச்சல் எத்தகைய லெவல்ல இருந்தாலும் எவ்வளவு ஸ்கேல்ல இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியா வந்து விட்டது அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். ஒரு 6 மாசம் கூட நிலையாக உழைக்கக்கூடிய ஒரு பவர் பேங்கை கூட தயாரிக்க துப்பில்லாததான் சைனா. சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். சைனாவுடைய வெப்பன்ஸை நம்பி போருக்கு போன பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். லாகூர் அப்படிங்கிற மிக முக்கியமான அவங்களுடைய நகரம், அதை சைனாவுடைய HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கர்ணனுடைய கவசமாக பாதுகாக்கும் நினைச்சாங்க. ஆனா இந்தியா போட்ட போர்ல 2 அடியில அந்த HQ-9 சுக்குநூறு ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ சைனா மேல ஒட்டுமொத்த உலகத்திலையும் இவங்க ஒரு சீப் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சீப்பான நாடு அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களை நம்பி ஒரு நாடு கூட இல்லை. இவ்வளவு நாளா ஈரான் என்ற ஒரு நாடு தான் சைனாவை நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லை, அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதால ரஷ்யாவையும் சைனாவும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். B-2 பாம்பர் பாம்பு போடும் போதெல்லாம் கூட இந்த பீஜிங்ல இருக்கக்கூடிய ஷி அரசாங்கமும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட 2 பேரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. சோ எந்த ஒரு நாடும் சைனாவை ரிலையபிள் பார்ட்னரா பார்க்கவே இல்லை. மிக முக்கியமாக இப்ப சமீபத்தில் நடந்த டெல்லி பாம்பு பிளாஸ்ட்ல கூட 2 நாடுகளுடைய வெப்பன்ஸ் அங்க பறிமுதல் செய்யப்பட்டது. ஒன்னு துருக்கியோடைய வெப்பன்ஸ், இன்னொன்னு சைனாவுடைய வெப்பன்ஸ். சைனாவுடைய ஒரு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் ஏன் நடக்குது? ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக ஒரு பயோவார் நடத்தியதா அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது சைனா மேல இன்னைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி மோசமா இருக்கக்கூடிய ஒரு நாடு, கிரெடிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு நாடை பார்த்தா பயப்படதான் செய்யும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது இத்தோட நிற்க போவதில்லை அப்படிங்கிற சமிக்ஞைகள் தான் இப்போ இருக்கு நமக்கு தெரியுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இன்னும் வரப்போற அப்டேட்ஸ் நம்ம பொறுத்து பார்ப்போம். இன்னும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.